ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்றது நார்மலாக பார்த்திங்கன்னா டிவைஸு, டூல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர், டேக்கோமீட்டர், பிஎல்சி ஸ்கேடா, மைக்ரோ கண்ட்ரோலர், ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது ரிலவெண்ட்டாக தான் நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த வந்து சென்சார்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டம், ஆட்டோமேஷன் இந்த ஏரியாஸ்லாம் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து, அதாவது நீங்கள் இந்த ஏரியாஸில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதில் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு, ஆட்டோமேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம்மு, சென்சார்ஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்டோமேஷன் ஓரியன்டாக வந்து நீங்கள் சர்க்யூட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பிசிபி போர்டு, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, ஸோ இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் இதெல்லாம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் முடித்ததுக்கப்புறமா கமிஷனிங், அதாவது அதை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணுவீங்க, கமிஷன் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பண்ணி அதோட அவுட்புட் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பிஎல்சி, ஸ்கேடா இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இன்டிகிரேஷன் வந்து பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேருந்து, ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுலேருந்து, அதாவது இப்போ ஏதாவது ப்ராசஸ் ரன்னிங்கில் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ரெலவெண்ட்டாகவும் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸ் கண்ட்ரோல். ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல்ன்றது அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபால்ட் ஆகாமல் இருக்குதா என்னன்றதை நீங்கள் டெய்லி வந்து அதோடைய ப்ராசஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கம்மிங் சண்டே அன்னைக்கு சூஸிங் த ரைட் கோர்ஸ் ஃபார் தி பிரைட் ஃபியூச்சர்ன்ற வெபினாரை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெபினாரில் 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இன்ஜினியரிங்கில் இருக்கிற பிரான்ச் அண்ட் கோர்ஸோட டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. மூணாவது, எப்படி உங்களுக்கான கோர்ஸை நீங்களே டிசைட் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் சண்டே அன்னைக்கு இந்த வெபினாரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வந்து எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய ரோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸு, ஆயில் அண்ட் கேஸ்ன்றது லைக் பெட்ரோலியம் கம்பெனிஸு, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஆட்டோமேஷன், பவர் பிளான்ட்டு. ஸோ பவர் ஜென்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பிளான்ட்டு, அப்புறம் வந்து ரினூவபிள் எனர்ஜி லைக் சோலார் வச்சு ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸு, அப்புறம் ஈவன் ஃபார்மா செக்மெண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஹெல்த் கேரு, ரோபோட்டிக்ஸு, ஏரோஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் இஎன்டை முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் உங்களால் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வாய்ப்பு இருக்குது.